கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் தான் செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் இது மைன்கிராஃப்ட் பார்ட் 4. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, உடச்சி விட்ருங்க. ஹைப்பு கமெண்ட்டுக்கு போனீங்கன்னா ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் பண்ணி விட்ருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அயன் ஃபார்ம் கட்டலாம். அப்புறம் இவன் ஆஃப்லைனில் கொஞ்சம் ரூஃபிங்லாம் போட்டு கீழே என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தான், அதெல்லாம் நான் பார்த்தேன். நான் நம்ம செஸ்ட் ரூமுக்காக இப்படி உட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சரி, நம்ம வீடியோ எடுக்கும் போது சைட்லலாம் போட்டுக்கலான்ட்டு. சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். அப்போ இது ஸ்டோரேஜ் ரூமுக்காகயா? ஆமாம். இந்த மாதிரி எல்லா மைன்கிராஃப்ட் வீடியோலையும் நான் இவன் கூட வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அதே மாதிரி தான் பிளாக் ஃப்ரூட்ஸ்லேயும் இவன் என் கூட வாய்ஸ் ஓவர் கொடுப்பான். நான் சில நேரம் தான் கொடுப்பேன். சரி வாங்க, இந்த முதல்ல டேர்ட்டெல்லாம் எனக்கு பிடிக்காத பிளாக்னா டேர்ட்டு. சோ ஸ்டார்டிங்கே கொஞ்சம் தப்பாக உடைக்காத. நம்ம வேறு அயன் ஷோவில் வச்சு வேறு பண்ணுறோம். நம்ம அடுத்த பாட்டில் வேணால் அயன் ஃபார்ம் கட்டலாம். இவன் அப்படிதான் சொல்லுவான், கட்டுவானான்னு தெரியாது. ஏன்னா லாவாலாம் இன்னும் இவன் கண்டே பிடிக்கல. அயன் ஃபார்ம் உனக்கு எப்படி கட்டணும்னு தெரியுமாடா? தெரியுமே. ஆனால் நான் அதை இப்போ காட்ட போகிறதில்ல, பொறுமையாக தான் கட்டுவேன். இப்போ காட்டினா சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. சர்ப்ரைஸ். அப்புறம் ஏதோ பெரிய கோட்டை கட்ட போகிற சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு. ஏய் என்ன ஏய் போடா, இங்கே பாருங்க பிரச்சனை பண்ணுறான். யார் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தான் அப்படியே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீயா விட்டாத, அது நீ சொல்லாத. உனக்கு மைன்கிராஃப்ட் கற்றுக் கொடுக்க நான் வந்திருக்கேன். இல்லை, பொய். ஓகே, என்ன அவ்வளோதான் பிளாக் முடிச்சு போச்சா? இந்தோ கண்ணு தெரியலையா? அதுக்கப்புறம் ரூஃபிங்லாம் போட்டான். போய் காமிடா. அதெல்லாம் நம்ம இதை முடிச்சு காமிச்சிக்கலாம். அப்புறம் நான் கிளாஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நிறையா. டெக்கரேஷன் ஏதோ வீடியோவில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. நான் வீடியோ போட்டேன், ரொம்ப நாள் வச்சுருந்தா இன்றைக்கி போட்டேன், இல்லைன்னா இன்னைக்கு கூட போட்டிருக்க மாட்டேன். அங்கே போய் காட்டுன்ட்ட. அதெல்லாம் அப்புறம் கட்டிக்கலாம். ஷவல் வச்சு உடைக்கணும்டா. நம்ம அடுத்த வீடியோவில் மைனிங் போகலாம். போக போக வேணால் இது பண்ணிக்கலாம். அயன் கொஞ்சம் நிறைய கிடச்சதுக்கப்புறம் இவன் மைனிங்க்கு ஒரு பிளேஸ் பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னான், அதை கொஞ்சம் காமிக்கிறியா? ஆமாம்ல, நான் அதை ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அம்மே ஹார்ட்டே இல்லாமல் சாப்பிட்றா கொஞ்சம். அது இதான் மைனிங்கே, நம்ம மைனிங் ஏரியா. நான் கூட கொஞ்சம் பெருசாக இது பண்ணிப்பேன்னு பார்த்தா என்னடா இத்தனை பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு மைனிங் அவ்வளோவா பிடிக்காது, அதனால இந்த அதில் இதை உடச்சி விட்டு இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இதுக்கு மேலே வைப்போம். ரூஃபிங்களா போடுவீங்களோ சாரு? ஆமாம். நம்மளுக்கு இந்த கட்டுறது மட்டும் ஏன் தான் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. ஓரளவுக்கு கேப் இருக்கு பாரு. ஹார்ட் வேறு கம்மியாக இருக்குது. எங்கே? இங்கே ஒரு கேப் இருக்கு பாரு. இங்கே பேசாமல் அடிச்சிடும். அதை உடச்சி இங்கே வைடா.
எடுக்க முடியாது, அந்த சைடு போய் தான் எடுக்க முடியும். பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். முதல்ல இங்கே ஒரு ஸ்டெப்ஸு போடணும். நம்மக்கிட்ட தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. எப்படி போகலாம்? ஒன்று. அப்படி போட்டால் எப்படிடா நீ ஏறுவ? ஆமாம்ல, சாரி. மேலே இருந்து போட்டோடா. இப்போ நான் எப்படி போவேன்? அப்படியே சரி போ. மேலே இருந்து போட்டோடானா கீழே இருந்தே உன்னால் மேலே போட முடியும். எப்படி சொல்கிற நீ? கீழே இறங்க. இங்கேயா? கீழே இறங்குப்பா. ஃபுல்லாவா? தம்பி கீழே இறங்குப்பா. ஃபுல்லாவா? அப்படிலாம் இல்லைப்பா, தம்பி கீழே இறங்குப்பா. சொல்லு. தம்பி கீழே இறங்குப்பா, அப்போதான்ப்பா சொல்ல முடியும். இங்கேருந்து வச்சுப்போம். 1 2. அங்கேருந்து எப்படிப்பா இப்போ? நைட் ஆகுது, நைட் ஆகுது. இந்த சாமி மண்டை, ஸ்கெலிட்டன் மண்டையெல்லாம் வருவான். இந்த க்ரீப்பர் வேற நம்ம வீட்டுக்கிட்ட உடச்சிருப்பான். தம்பி நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கப்பா. டே நைட் ஆகுதுடா. அம்மே டேஞ்சர்ரா, தூங்கிடுறா. அதான் நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, இது நம்ம வில்லேஜ். யார் வீட்டில் வேணால் தூங்கலாம், எவனும் கேட்க மாட்டான். இங்கே நிறைய பூனை சுற்றுது. ஆனால் என்ன பிடிக்க தான் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுட்டா? டன்டடைங். எப்படி, நல்லா இருக்கா ஓட்ட? ஓகே, நம்ம திரும்ப அடையாளமே இல்லாத மாதிரி மாற்றிடலாம். தப்பாக மைண்ட் பண்ணாதடா. இப்போ கரெக்டாக இருக்கு. நம்ம அடுத்தது அயன் டூல்ஸ் தான். அயன் டூல்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து டைமண்டுக்கு அப்புறம் என்னதுன்னு தெரியுமா? என்னது? நெதரைட். பார்க்கோர். இங்கே இருந்து நாங்கள் பார்க்கோர் பண்ணி தாவேன். தெரியும், நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். நெதரைட்ஸா? பரவாயில்லையே, தெரிஞ்சிருக்கே. தப்பாக வச்சுருக்கேடா. அப்புறம் அந்த இதோட இல்லைன்னா கீழே போய்க்கோ. அம்மே படிக்கட்டு எடுத்து இங்கே. யாரவன்? ஸ்கெலிட்டனா? டேய் தம்பி, ஸ்கெலிட்டனு. ஆமாம், உங்ககிட்ட அயன் இருக்குல்ல, அதை வச்சு ஷீல்டு செய்யலாம். நீ எங்கடா நீ? எங்கே அம்பு விட்டான் கைஸ்? எங்கே போனா? தம்பி ஸ்கெலிட்டன். நீ உண்மையான ஸ்கெலிட்டனாக இருந்தால் முன்னாடி வாடா. அவன் உனக்கு பின்னாடில இருந்தாண்டா விட்டான். எப்பட்றா இங்கே வரைக்கும் வந்திருப்பான்? நான் போய் நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வரேன். க்ரீப்பர் இல்லைல்ல, க்ரீப்பரு ஸ்பானான. நம்ம இங்கே டார்ச் வச்சுருக்கோம், நல்ல வேலை. நான் என்ன சொன்னேன்? போய் நம்ம வந்து நம்மக்கிட்ட அயனே இல்லை. அயன் இல்லாமல் இப்படி தான் செய்யும். ஷீல்டு செய்ய சொன்னேன்ல. எதுக்கு ஷீல்டு? எப்படி ஷீல்டு எதுக்கு யூஸ் ஆகும்? உட்டு வேணும்ப்பா. இந்த அங்கே இருக்கு பாரு ஷீல்டு. ஆனால் உட்டு வேணுமே. எத்தனை உட்டு இருக்கு? இப்போ எடுத்துப்போம். நான் இங்கே ஒரு மரம் வளர்த்து வச்சேன், வளர்ந்துச்சா? இதை நான் வந்து இந்த சாப்ளிங் வந்து நான் ஒன்று தனித்தனியாக தான் வச்சு வளரும்னு சொன்னான். ஆனால் தூரமாக வச்சாதான் வளரும்னு சொன்னேன். ஆனால் நான் கிட்ட வச்சு பார்த்ததுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ யார் சொல்கிறது நம்புவீங்க? நான் சொன்னது தானே கரெக்டு. மைன்கிராஃப்ட் எனக்கே சொல்லி கொடுக்குறேன்ற ஒரு ப்ரோ பிளேயர்கிட்டயே. தம்பி நீலாம் ப்ரோ பிளேயர் இல்லைப்பா. அப்புறம் நீ இப்போதான்ப்பா ஆரம்பிச்சிருக்க. அதே மாதிரி தான் நீயும் பிளாக் ஃப்ரூட்ஸ்லலாம் அவ்வளோ ப்ரோ பிளேயரே இல்லை. ஆமாப்பா, நான் பிளாக் ஃப்ரூட்ஸில் ப்ரோ பிளேயர் இல்லை தான். நானும் பிளாக் ஃப்ரூட்ஸ் விளாண்டுருக்கேன். இவன் செகண்ட் ஜி போயிருக்கான். செகண்ட் ஜி அவன் எவ்வளோ 700 லெவலுக்கு மேலே போனான். 710 கிட்ட. ஆனால் நான் அவ்வளோவா எதுவும் எடுத்ததில்லை. ஆனால் என்கிட்ட கொஞ்சம் நிறைய இது இருந்துச்சு.
எப்படி சொல்கிறது? பேசிக்கிட்டு ஆக்ஸ் உடச்சிட்டேன். அதுவா உடஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறது? நீ வெட்டுற போதுண்டா ஷீல்டு செய்யறதுக்கு. மட்டும் உட்டு இல்லை. ஐயோ, உட்டு எடுத்து இங்கே வச்சாதான்ப்பா மாறுமே. என்னப்பா நீ இங்கே வெய்ய உட்ட. டிக் 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 டிக். எங்கே உட்டு கலெக்ட் ஆகல? அதான் ஒரு ஸ்டாக்குக்கு மேலே அவ்வளோதான். ஒரு ஷீல்டு. ஐயோ, மேலே இங்கே இந்த கத்தியில் இருக்கான் பாரு. எங்கே பாது? இப்போ என்ன பண்ணுது அடுத்து? அவனே மாட்டிப்பான். இப்போ நம்ம வந்து பூட்ஸு செய்யணும். ஜஸ்ட் ஐயோ ஹெல்மெட் பூட்ஸு செய்யறதுக்கு என்ன வேணும்? இன்னும் 3 ஹெல்மெட்டுக்கு 2 3 5. இப்போனா மொத்தமாக சேர்த்து 4 + 5 9 அயன் வேணும். 9 அயன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மைனிங், அதுக்கு அப்புறம் வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கப்புறம் வீடியோ வந்து அயன் ஃபார்ம். இதுதான் நம்ம கதை. ஒன்றால் அந்த ஸ்கெலிட்டன் அடிஷ்டம் தெரியுமா? ஒன்றால் தான். தம்பி நீ ஒன்று மறந்துட்டப்பா. ஸோ ஆக்ஸ் கொண்டு வரலப்பா. நம்ம கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குது. போடா, நான் இங்கே ஸ்டிக்கு வச்சு செய்வேன். இனிமேல் நம்ம கிராஃப்டிங் டேபிளை கையிலே வச்சுருந்தா தான் நல்லது போல இருக்கு. இன்னும் ஒரு ஸ்டிக் வேணும். ஒரு ஸ்டிக், ஒரே ஒரு ஸ்டிக். 4 ஸ்டிக் வருதே. ஒரு ரெண்டு குச்சி சேர்ந்தா ஐயோ 2 பிளாங்க் சேர்ந்தா 4 குச்சி வரும். இது கூட தெரியாம ரியல் லைஃப்பில் எப்படி வரையும்? நீ இந்த உட்காந்தா இந்த ஷீல்டு நம்மளை அடிக்க ஐயோ வளர்றேனே. இப்படி உட்காந்து நான் ஷீல்டு வச்சு தடுக்கலாம். உட்காந்து பாரு, ஷீல்டு முன்னாடி வரும். ஸோ தப்பா இருக்கிறடா, கீழே பார்த்து வையேன். அப்படி இல்லை, இங்கே பாரு. இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாரு. இப்படி வச்சேன்னா வந்துடும். இங்கே அங்கே ஏதாவது சப்போர்ட்டுக்கு வை. நல்லா இருக்காது வச்சா. அதுக்கப்புறம் உடச்சிக்கோ. எங்க ஸ்கெலிட்டன் சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? ஸோ தப்பா வச்சிட்டியா? கரெக்டாக படிக்கிறது செஞ்சது. ஆமாம், இன்வென்ட்ரியில் அவ்வளோ டர்ட் எதுக்கு வச்சுருக்கேன்? நான் சும்மா வச்சுருக்கேன், அது இருக்குன்ட்டு. மறுபடியும் பேசிக்கிட்டே தப்பாக வைக்கிற பார்த்தியா? அது நம்ம எப்பயாவது கீழே விழுந்துட்டோன்னா யூஸ் பண்ணுறக்கு யூஸ் ஆகும்ல. கீழே விழுந்துட்டோன்னா யூஸ் பண்ணுறக்கோ ஹைட்டு போடுறக்கா? டேய், இதை நீ நார்மலாகவே வைக்கலாம்டா. இங்கே தரையை பார்த்து இப்படி வச்சாலே இப்போ பின்னாடி இருக்கெல்லாம் உடச்சுடு. ஏன் சவல் இருக்குல்ல, ஆமாம் அந்த இடத்துல என்ன சர்ப்ரைஸ்ன்னு என்னமோ காமிச்சு. பின்னாடி கொஞ்சம் இருக்க டர்ட்லாம் கிளியர் பண்ணிடுறா. அங்கே எதுக்கு உடச்சி சர்ப்ரைஸ்ன்னு என்னமோ காமிச்ச? எங்கே? இந்த வீட்டு பக்கத்தில். ஒய், பார்க்கோர் பண்ணிட்டேன். எங்கே? இங்கே இல்லைப்பா, இங்கே இல்லைடா. சரி நீ இதுக்கு போ, என்னமோ செய்கிறேன்னு. ஆமாம், இப்போ எதுக்கு அங்கே போயிட்டுருக்கேன் சம்மந்தமே இல்லாமல்? அதானே நானே இங்கே கிராஃப்டிங் டேபிள் எடுத்திருக்கேன். அங்கே போய் செஸ்டெல்லாம் செஞ்சு காட்டலாம். நம்ம தான் இவெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம தான் என்ன நான் வேஸ்ட்டு. இங்கே வந்து என்ன வைக்கலாம்? இதே வைக்கலாமா, உட்டு வைக்கலாமா? அது வீடு அதுன்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், பிளாக் இருக்கு. அந்த பிளாக்கு எவ்வளோ வச்சுருக்கேன்? நான் ஆஃப்லைனில் எல்லாத்தையும் இது பண்ணேன். 30 இருக்கு. 30 தாண்டா இருக்கு. 30லாம் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இங்கே இருக்காத இதுவா? இதோ ஆனால் சில பேர்லாம் நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறாங்க. அது எப்படின்னு தான் தெரில எனக்கும். லெஃப்ட் ஹேண்டில் நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் வர மாட்டேங்குதோ? அவங்க கம்ப்யூட்டரில் விளையாடுறாங்கடா. கம்ப்யூட்டருக்கு இதோ இங்கே பாருங்க, இப்படி வச்சு அந்த சைடு இது பண்ணுறாங்க. போகணுப்பா.
இப்போ நீ மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அயன் கிடைச்சதுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே. நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு அயன் தான் கலெக்ட் பண்ண போகிறோம் எப்படியோ. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வை. இல்லை, நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். எதுவும் சவுண்டு கேட்கல உங்களுக்கு? எனக்கும் என்னமோ கேட்டுச்சு. யாரோ எவனோ கத்துன மாதிரி இல்லை. பூனை ஏண்டா அதை பிக்காக்ஸில் உடைக்க வேண்டியதுலாம் இதில் வாங்கி பண்ணிட்டுருக்கான். பிளாக்ஸ்லாம் பார்த்தாது, கண்டிப்பாக பார்த்தாது பிளாக்ஸு. சரி, நான் உங்களுக்கு ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு வந்து வரேன். ஓகேவா கைஸ்? பிளாக்ஸ்லாம் எடுத்துட்டேன். சரி வாங்க இப்போ. இது இங்கே பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு வெளியெல்லாம் தெரியுது. நம்ம வீட்டோட அவுட்டரில் இந்த ஸ்டோன் பிளாக் தான் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த ஸ்டோன் பிளாக். எனக்கு பிடிச்சதுலேயே இதுதான் ரொம்ப, ஸ்டோன்லேயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்படி என்னடா இந்த ஸ்டோனில் இருக்குது? பாசி மாதிரி இருக்குது இந்த ஸ்டோன். இது ஒரு மாதிரி க்ரீப்பி, இது ஒரு ஃபீல். க்ரீப்பி ஃபீலா? ஆமாம், பயன்படுத்துகிற மாதிரி. இது அந்த அளவுக்கு ஒர்த்தில். அதே மாதிரி தான் டைமண்ட் பிளாக் ஒர்த்தில். டைமண்ட் பிளாக் ஒர்த்து இல்லையா? அது வெறும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லு. எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம சும்மா வச்சுக்க தான் யூஸ் பண்ணுறோம்ல. அந்த டைமண்டில் எவ்வளோ யூஸ் இருக்குன்னு தெரியுமாடா? இருந்தாலும் ஸ்டோனில் உனக்கு எவ்வளோ யூஸ் இருக்குன்னு தெரியுமா? அதை வச்சு தான் நம்ம முதல்ல வீடே கட்டுறோம். டைமண்டு பிளாக்கை வச்சு வீடு கட்டலாம். அது ஆனால் நல்லா இருக்காது. ரேரிட்டி தெரியுமாடா உனக்கு? கைஸ் உருட்டுறான் கைஸ் இவன். ஐயோ, எனக்கு பிடிச்ச பிளாக்னா எமரால்டு. இவன் உருட்டினான். என்னன்னு தெரியுமா? அவனுக்கு ஸ்டோன் மைன் பண்ணி கொடுத்தது நானே. கடைசியில் இவன் செஸ்ட்டு பொய்யே. என்னடா பொய்? நான் தானே உனக்கு செஸ்ட்டே மைன் பண்ணி கொடுத்தேன். அது ஜஸ்ட்டுங்கிற ஸ்டோனே மைன் பண்ணி கொடுத்தேன். ஸ்லாப் வேணுமா? போகட்லாம் எதுக்கு உனக்கு? இப்போ இங்கேருந்தே குதிப்போம். சரி, முதல்ல எங்கேருந்து வைக்கலாம்? ஜஸ்ட்டு இங்கே இருக்குதுடா. ஸோ எல்லாம் ஒன்று வச்சுக்கிட்டு என்னைய வச்சுக்கிட்டே நான் மைண்ட் கிராஃப்ட் மொஜாங்கிட்ட கேள்றேன். என்னடா பின்னாடி யாரா வைப்பா? அங்கே டார்ச் இருக்குல்ல. டார்ச் இருந்தால் கீழே வைக்கலாமேடா. கீழே வச்சா கீழே எப்படி வைப்ப? என்ன கீழே எப்படி வைப்ப? இங்கே வைக்கணும். தெரியல, நியாயம் பண்ணாதா? இப்போ ஜஸ்ட் அங்கே வைக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கிட்டு அதை வைக்கணும். இரு, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பின்னாடி வா. முன்னாடி போ. அவ்வளோ பின்னாடி வர சொல்ல. நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். அப்படி வச்சா திரும்பிடும்டா. இப்படி வச்சா திரும்பி இருக்கும்டா. இன்னொரு செஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாதுடா. பின்னாடி வா. அந்த செஸ்ட் எடுத்துகிட்டு பின்னாடி வா. ஏன் பின்னாடி வா. அப்படியே இரு. முன்னாடி போ. இன்னும் பின்னாடி வா. எப்படி உட்காந்து எங்கடா செஸ்ட்டு? இங்கே தான் இருக்கு. இப்படி வச்சா எப்படி அது திறக்க முடியுதான்னு பாரு. டெக்னாலஜியா? லார்ஜ் செஸ்ட்டுன்னு காமிக்குதா? சரி, டெக்னாலஜி வச்சிருக்கோம். அது சின்ன சவுண்டு தான், மன்னிச்சுக்கோங்க. உட்காந்துக்கிட்டு இங்கே ஒன்று. ஜஸ்ட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போதைக்கு சும்மா கொஞ்சம் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடு. நைட் ஆயிடுச்சு, வெளியே போயிடாத. ஃபஸ்ட்டு தூங்கிடு. கிட்ட போய் தூங்குடா. அதுக்கு மேலே நான் எங்கே கிட்ட போய் தூங்குறது? நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்னது? அது நீ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன். என்னடா ஐடியா பண்ணி வச்சுருக்கேன்?
நான் வீடியோவில் பார்த்ததெல்லாம். ஒரு சின்ன சவுண்டு மணிச்சு. இப்போ வந்து எப்படி இங்கே வைக்கணும். சாரி. என்னடா பண்ணுற நீ? டோர் மாதிரியா? இதுவா? இது எனக்கு தெரியுமே. இது மேலே தப்பா வச்சுடா. நீ உள்ளே போய் வச்சிருக்கணும் அதை. இதையே அந்த இதுவா? இதை இல்லைடா, இதை வந்து உள்ளே போய் வச்சிருக்கணும். இந்த இது கீழே இருக்குல்ல. சரி, போய் வச்சுட்டு வந்துடும். முதல்ல க்ரீப்பர்ஸ். இங்கே வெளியே போகிறேன், கீழே போகிறேன். ஸ்டோன் ஃபுல்லாக சுற்றி இருக்கு. எதை சொல்கிற? இதோட என்னடா அது மேலே வேற கலரில் இருக்கு. இப்போ அப்படியே இப்போ தர. இப்போ கரெக்டாக வருதா? இப்போ இதை தர, அதையும் தர. இப்படி இருக்கக்கூடாதே. சரி, இப்படி வரக்கூடாதே. இல்லைன்னா வெளியே போகிறக்கு வழி, உள்ளே போகிறக்கு ஒரு வழி. இது அப்படி கரெக்டாக தான் இருக்கு. இல்லை, நம்ம தப்பாக வச்சுட்டோம். இதே உடைக்கணும். நான் தப்பாக வச்சிட்டேன். ஏன் உள்ளே போய் உடைக்க மாட்டியோ? என்ன இது மைனிங் போகலான்னு ஐடியா வச்சிருக்கியா? வாய்ப்பே இல்லை. எனக்கு பிடிக்காது, நான் பண்ணவே மாட்டேன். என்ன மைனிங் போனதுண்டா நிறைய இது கிடைக்கும்டா. மைனிங் போனால் எமரால்ட்லாம் ரேர்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? ரேர், அது எனக்கு தெரியும்டா. என்னடா அது? நீ வந்து ஐயோ இப்போ அங்கே போ. கண்டுபிடிச்சிட்டா. அதோட கீழே இருக்கிறதோட உடச்சிட்டேன். இப்போ எடுத்து இப்படி இப்போ மேலே போ. இப்போ என்னடா இது? மேலே போதே. ஒருவேளை கீழே பார்த்து வச்சா? இரு, கீழே ஏதாவது 2 பிளாக் வச்சு பாரு. மேலே போ, மேலே போ. அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு போ. அதை ஓப்பன் பண்ணுறேன்னா இது பண்ணு. இது இப்படி இருக்கட்டும். இதை வந்து இப்படி பண்ணு. மேலே ஏறு. அப்படி பண்ணாடா, அது திறந்தே விடா. இப்போ மேலே ஏறு, இந்த பிளாக் மேலே ஏறு. இப்போ இதை கொடு. புரியுதா? இப்போ இந்த பிளாக்கை வந்து அதை உடைக்காத, இதோட இப்போ வந்து புரிஞ்சு. நீ எதுக்கு ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்க? அது ஒரு காரணமாக தான். இப்போ போ, கீழே உட்காரவே தேவையில்லை. இதான் நம்ம ஏரியா. மூடிடு அந்த ட்ராப் டோரை. ஓ மை காட், என்ன இப்படி வருது? சரி, இதை மூடிடுவோம். ஆனால் அதுக்கு சரி, இங்கே ஒரு ஓட்டையாகவே இருக்கட்டும். நீ என்னென்னமோ பண்ணியிருக்க, ஆனால் எதுக்கு? சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? அது உன் இஷ்டம்தான். சரி, ஒரு 2-3 பிளாக் மட்டும் உனக்காக. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. கரெக்டானு தெரில. கரெக்டாக தான் பண்ணுற. டைமண்ட்லாம் எங்கே கிடைக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். என்ன? நீ தான் உன் வேர்ல்டில் விளாண்டுருக்கல. எங்கே கிடைக்கும்? -58. பரவாயில்லையே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த கண்டென்ட் மைனிங்கே வச்சுப்போம். ஓகேவா கைஸ்? சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போய் முடிப்போம். தப்பா பண்ணுறடா. ஏறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு அப்படியே போயிடணும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.
பாய் 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 பாய். சார் அமுர்ராவ். வரட்டா பாய். பாய் 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 பாய்.